கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அவருடைய வழிநடத்தினுடைய சில வார்த்தை கேளுங்கள். என் ரட்சிப்பு தாமதிப்பதுமில்லை, நான் சியோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். தேவன் பாருங்க, நம்மை எந்த அளவு நேசிக்கிறார். நாம் இஸ்ரேல் மக்களாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சன்னதியிலிருந்து வந்தவர்கள். நம் எல்லோருக்கும் தேவன் என்ன கொடுக்கிறார் பாருங்க. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, என் ரட்சிப்பு உன்னை நோக்கி வரும், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் சீயோன் ரட்சிப்பையும் இஸ்ரவேலிற்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். மகிமை, தேவன் நமக்கு என்ன அழகெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க. மகிமையும் கட்டளையிடுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். தேவன் நம்ம எந்த அளவுக்கு எப்படிலாம் வழி நடத்துகிறார் பாருங்க. நமக்கு குறைவே வைப்பதில்லைங்க. அவர் சொல்றார், என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ இஸ்ரேல் மக்களாக இருக்கிறாய், ஆகையால் என்னுடைய மகிமை உனக்குள்ளே இருக்கிறது, நான் அதற்கு கட்டளையிடுகிறேன், நீ எப்பொழுதும் மகிமையின் பாத்திரனாய் இருப்பாய் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, அவர் இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார். சில வார்த்தைகளை கொண்டு அவர் உங்கள் உள்ளத்தை தொடுகிறார். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, என் ரட்சிப்பு நான் உனக்கு தருகிறேன், ஆகையால் நீ சந்து போகாதே, நீ இஸ்ரேல் மக்களாக இருக்கிறதுனால் நான் உனக்கு மகிமையை தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவன் சில வார்த்தைகளை சொன்னால் அதை நாம் உள்வாங்கி, தேவன் இந்த அளவுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நம்ம இந்த அளவு என்னை வழி நடத்துகிறாரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் ஆழமாக அவரோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு குறைவே இருக்கிறார். கர்த்தர் இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.